ஃபஸ்ட்டு செப்பல் கட்டிட்டு நீங்கள் கரெக்டாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இன்னையோட எத்தனை நாளாவது? ஓகே, சரியா இருக்கா? கிளச் அழுத்தி பாருங்க. அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம மூவிங்கில் பார்க்கலாம். 4 நாள் ஓட்டியிருக்கீங்க. இப்போ நீங்களே தனியாக எல்லாமே செய்யுங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நான் சொல்கிறேன். அதாவது டிரைவிங் பண்ணுறது நம்ம கற்றுக்கிற மாதிரி ஓட்டணும். நான் ஏற்கனவே ஓட்ட தெரியுன்ற மாதிரி ஓட்டக்கூடாது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணுன்ற அந்த ஒரு பொறுமையோடு ஓட்டினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதாவது நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டும் போது என்ன ஆகுனா டிரைவிங்கோட ஸ்டைலே மாறிடும். அதை அந்த மாதிரி நீங்கள் நிதானமாக ஓட்டுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, ஓட்டு. ரொம்ப ஸ்லோவாக எடுங்க. அந்த மூவிங் ஆகிற பாயிண்ட்டை கவனித்து எடுங்க. அந்த இடத்துல கிளச்சை கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிக்கங்க, ரிலீஸ் பண்ணாமல். ரைட் கொஞ்சம் அதிகம்தான். சடனாக எப்போவுமே ஓவராக ரைட் எடுக்காதீங்க. லெஃப்ட் அடக்கிட்டு லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த பஸ் போகிற அளவுக்கு. இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து செகண்ட் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி எகிரக்கூடாது, வண்டி ஸ்மூத்தாக போகணும். அவ்வளோதான். ரைட்டில் போயிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது, கியர் விழலை. ஏன்னா நீங்கள் கிளச்சை சரியாக அழுத்தலை. அதை அழுத்தினா தான் கியர் விழும். ஸ்லோவாக எடுங்க. அதுக்கு தான் ரைட் வந்து கம்மியாக எடுங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம்னா நடு ரோட்டில் வந்து பண்ணுற மாதிரி ஆகிடும். கிளச்சே தேவையில்லை, ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். நம்ம கிளச் கண்ட்ரோல்லையே போங்க. ஃபுல்லாக ரிலீஸ், கொஞ்சம் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ நமக்கு ஸ்பீடு வேண்டாம், வெறும் அதோட மூவிங் போகிற அளவுலேயே போகும். ஜஸ்ட் ஸ்லோ, அவ்வளோதான். கிளச் கூட தேவையில்லை, நான் தான் அங்கேயே சொல்லிட்டேனே. இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை கிளச்சை எடுத்துட்டு, எல்லாமே உல்டாவாக செய்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க. ஓகே, ஆரம்பிங்க. பிக்கப்பே இல்லையே, அதுக்கு நின்ன இடத்துல 4 கீர் போட்டுற போறீங்க. பிக்கப் வரட்டுங்க. ஒரு 20 மேலே போனாதான் 3rd கியரில் இழுக்கும், இல்லைன்னா இதுலேயே இடிக்குமே உங்களுக்கு. ஆக்சிலேட்டர் கொடுங்க, அந்த சவுண்டை கேளுங்க. கியரை மாற்றுறது தப்பு கிடையாது, ஆனால் அது கரெக்டான வேகத்தில் மாற்றணும். இன்னும் கூட ஒரு காக்காவுக்கு பிரேக் அடிக்கிறாள் நீங்கள் தாங்க. ஐயோ, நல்லா லாங்க பாருங்க, ஸ்பீடை நல்லா கொடுத்து போங்க. பிக்கப் இல்ல, 35 வரணும். சவுண்டு கேளுங்க, இன்ஜினோட சவுண்டு கேளுங்க. 2வீலர்ல அதை வச்சு தானே கீரை மாத்திரம். இன்ஜினோட நாய்ஸை நல்லா கேளுங்க, அந்த எரிச்சல் சத்தம் வரணும். இப்போ போடுங்க. நாலாவது நாள் மாதிரியே தெரியலையே எனக்கு. ஏதோ அவசரமா வந்து ஓட்டிட்டு அவசரமா ஓடுற மாதிரி இருக்குது. ஒரு நிதானம் கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு எடுக்கும் போதே அதை தான் நான் சொன்னேன். நான் நீங்கள் டிரைவிங் பண்ணுறது மற்றவங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கே தவிர சாஃப்டான டிரைவிங் இல்லை. இது அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க, கவனிக்காமல் விட்டீங்கன்னா அது அப்படியே பழகிடும். ரொம்ப ஹாஷான டிரைவிங்காகவே வரும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் ஒருத்தர்கிட்ட வண்டி கேட்குறீங்கன்னு வச்சுங்க, பா சாமி நீ பின்னாடி உட்காருப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். அது தேவையா நம்மளுக்கு? அது இப்போ பழகும் போதே அதை கொண்டு வந்துடணும். கொஞ்சம் கண்ட்ரோலாக, அதாவது உங்களுக்கு இடம் குறுகல் ஆகும்போது என்ன பண்ணுங்க, தூரத்துலேருந்து ஆக்சிலேட்டரை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே ஐடியா வரும், எப்படி போகலாம், எப்படி நவுந்து போகலான்றது புரியும். ஹாரன் மட்டும் எதுவுமே வேண்டாம். அது கூட அடிக்கவே இல்லையே, ஹாரன் இங்கேதான் இருக்கு. இல்லைன்னா கரண்ட் பில்லு செலவாயிடும்ல.
வேஸ்டா எதுக்கு 6 லட்சம்? ஏன் இப்படி நெளியுது வண்டி? ஆட்டோ ஓட்டுற மாதிரி இருக்குது. ஸ்லோ பண்ணுங்க, கிளட்சை அழுத்துங்க. லெஃப்ட்ல வண்டியை நிப்பாட்ட போகிறோம். எங்கே நிப்பாட்டினா நமக்கு சௌரியமாக இருக்குமோ அந்த மாதிரி இடத்த பார்த்து, லெஃப்ட் ரோடு நல்லா தெரிகிற மாதிரி இடத்துல பார்த்து நிப்பாட்டுங்க. பிரேக் இங்கே அடிக்காதுன்னா கொஞ்ச நேரம் பிரேக்கை விடுங்க. நம்ம இன்னும் ஓரமே வரலையே, ட்ராக்லேருந்து வெளியே வரணும். இருங்க, ட்ராக்லேருந்து வெளியே ஒரு பிளான் இல்லை உங்ககிட்ட. ஏதோ ஏனோ தானோன்னு சரிங்க, ஒரு பிளான் பண்ணுங்க. லெஃப்டில் அங்கே ரோடு அங்கே அகலமாக தெரியுதா, ஒரு நிழல், அந்த காக்கா பறந்துச்சு, அந்த இடத்துல மெதுவாக ஓரம் எடுத்துட்டு வாங்க. அது வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வரணும் லெஃப்ட்டு. இப்படி வரும்போது உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்றதுல கவனம் அதிகமாக தெரியும். லாங்காக பாருங்கள், அதிகமாக வளைக்காதீங்க, அப்படியே பிடிங்க. பிரேக் இப்போ கூட அடிக்க வேண்டாம். இப்படி வரும்போது பின்னாடி வரவனுக்கு புரிஞ்சிடும், ஓ இவங்க வண்டி நிறுத்த போகிறாங்க, அவங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ இந்த ரோடோட எண்டு கரெக்டாக உங்களுக்கு தெரியும், தூரமாக பார்க்குறீங்களா? இப்போ பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்க. இந்த டைமில் ஸ்டேரிங்கில் அழுத்தம் இல்லாமல் இருக்கணும். நின்ன உடனே எந்த காலம் எடுக்கக்கூடாது, பிரேக் கூட எடுக்காதீங்க. ஏன்னா வண்டி மட்டும் இல்லைன்னா நவர ஆரம்பிச்சிடும், பின்னாடியோ முன்னாடியோ நவர ஆரம்பிச்சிடும். நியூட்ரல் பண்ணுங்க. நியூட்ரல் ஆன பிறகு ஃபஸ்ட்டு கிளட்ச் எடுங்க, ஃபைனலாக பிரேக் எடு. இப்படி தான் எடுக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கான வேலை என்னென்னா, இங்கேருந்து வண்டி எடுக்கிறீங்க, அந்த மண்டபம் இருக்குல்ல அதுக்கு நேராக வண்டியை யூ-டர்ன் பண்ண போகிறோம். யூ-டர்னுக்கு ஸ்பீடு வேண்டாம், நிதானமாக செய்யுங்க. வெறும் கிளட்ச் கண்ட்ரோல், ஸ்டேரிங் கண்ட்ரோலே போதும். ஓகேவா? கியரை போட்டுட்டு நியூட்ரல். கீர் கூட ஏதோ தோராயமாக போடுற மாதிரி தெரியுது. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணிக்கலாம். கிளட்சை நல்லா அழுத்திக்கிட்டீங்க, ரோடை பாருங்கள், கியரில் கை வைங்க. நியூட்ரல், ஃபோர்த், நியூட்ரல், செகண்ட், நியூட்ரல், தேர்ட், நியூட்ரல், ஃபர்ஸ்ட். ரைட். கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, இன்னும் கம்மியாக போடுங்க. ஏறுவோம், ஒரு நிமிஷம் எடுக்காதீங்க. இப்போ ஆரம்பிங்க. ரொம்ப பொறுமையாக செய்யுங்க. கிளட்ச் கண்ட்ரோல், ஸ்டேரிங் கண்ட்ரோல், இது ரெண்டுமே போதும். யூ-டர்ன் ஸ்பீடே வேண்டாம். முதல்ல அந்த மூவிங் வரட்டும். அந்த மூவிங் வந்த பிறகு அந்த இடத்துல கிளட்ச் அப்படியே நிப்பாட்டி. இப்போ லைட்டாக லெஃப்ட். ஏன்னா இன்னும் அந்த என்ட்ரன்ஸ் வரல. நம்ம அந்த மண்டபத்துக்கு நேராக திருப்பணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடம் வர வரைக்கும் லெஃப்ட்லேயே போகும். ஸ்பீடு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஸ்லோவாக செய்யும்போது தான் ஐடியா வரும் உங்களுக்கு. ஸ்பீடே வேணாம், அந்த 8 கிலோமீட்டர் போதா தானா, அந்த 8 கிலோமீட்டர் வேகமே போதும். இந்த லெஃப்ட் திருப்பி இருக்கீங்களா, அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிங்க. இந்த ஸ்டடி கூட பாருங்கள் வேகமாக இருக்குது, ரிலாக்ஸாக செஞ்சிருக்கலாம். ஓகே, இப்போ ரெடியாக இருங்க. கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட் எடுங்க, லைட்டாக எடுத்து இப்போ டர்ன் ஆரம்பிங்க. ஃபாஸ்ட்டாக கிளட்சை முழுசாக விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நிற்காமல் போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டடி. ரோட கவனிங்க, ஃபாஸ்ட்டாக. நான் உங்களுக்கு ஸ்டடி எங்கே சொன்னேன்? ஸ்டேரிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணாமினான்னு வளைச்சிடக்கூடாது. நமக்கு அளவு ரோடை பார்த்தா தான் தெரியும். ரோடை பார்த்து தான் அதுக்கேற்ற மாதிரி அளவு நம்ம எடுத்து செய்யணும். இப்போ ஆக்சிலேட்டர். ஓகே, நெக்ஸ்ட். என்னதான் ப்ராப்ளம்? ஏன் இப்படி அவசரப்படுறீங்கன்னு தெரியல. டைம் ஆயிடுச்சா? ஆக்சிலேட்டர் குறைக்க மாட்டேங்கிறமா நீ? இந்த கீரை மாத்துறதுக்கு ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்து தானே கிளட்ச் அழுத்தணும். நீங்கள் ஆக்சிலேட்டரே அப்படியே பிரேக் ஆகிடுது. ரேஸ் வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டுறீங்களே. டிரைவிங்கில் நிதானம் ரொம்ப முக்கியமாக. நிதானம் இழந்துட்டீங்க, டிரைவிங் அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கும். தப்பு தெரியுதா உங்களுக்கு?
ஆக்சிலேட்டர் நீங்க அப்படியே இப்ப அதை லாக் பண்ணிக்கிறீங்க. அது கொஞ்சம் நிதானமா செய்யுங்க. கீர் நானா போட போறேன், நீங்க தானே போட போறீங்க. அதுல ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட், ஏன் ஸ்பீடா செய்றீங்க? நம்ம கை காலுக்கு ப்ராக்டிஸ் வந்து ஸ்லோவா தான் கொடுக்கணும். எடுத்த உடனே ஹெவியா ஃபாஸ்டா கொடுத்தோம்னா நம்ம கை காலே தப்பு பண்ணும், உங்களுக்கே தெரியாம. இப்ப உங்களுக்கே தெரியல ஆக்சிலேட்டர் நீங்க குறைச்சிங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியல. நெக்ஸ்ட் ஒன் பை ஒன் தனித்தனியா மெதுவா செய்யுங்க. ஒரு வேலை செய்யும் போது இன்னொரு வேலை செய்யாதீங்க. இப்போ ஸ்பீடை ஒரே மைல்டா கொடுங்க. கவனம் ஃபுல்லா வெளியே இருக்கட்டும். ஹார்ன் அடிங்க. இந்த ரைட் கோடை ஒட்டியே போங்க. டிரைவிங் கொஞ்சம் பரபரப்பா இருக்கு, மற்றவங்களை பயமுறுத்துற மாதிரியே தான் இருக்கு. ஃபோக்கஸ் ஃபுல்லா தரையில வச்சுக்கோங்க. வண்டிங்க மேல இல்லாம தரையில இருந்தா நீங்க எந்த பக்கம் போலான்ற ஐடியா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஹார்ன் அடிச்சிருங்க. நம்ம வரது அவருக்கு சரியா தெரியாம கூட இருக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்து அவரை கிராஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணி ஓட்டுங்க. குயிக்கா கிராஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்லோ பண்ணு. இப்போ அந்த லாரி யூ டர்ன் பண்ண போதா இல்லை நேராக போக்குதா? யூ டர்ன் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அதனால லாங்காக ஒரு முறை ஹார்ன் அடிச்சிருங்க. நீங்கள் ரைட் போகாதீங்க, ஸ்டெடியாக இருங்க. ஸ்டெடியாக இருக்கு பாருங்க. அந்த மாதிரி நெளியக்கூடாது. பிளான் எல்லாம் என்றது தெரியாமலே நம்ம வளைச்சிடக்கூடாது. ஹார்ன் அடிச்சிருங்க. ஸ்டெடியாக போங்க, எந்த பக்கமும் வளைக்க வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம அந்த வேகத்தடைக்கு ஏற்ற மாதிரி பிரேக் அப்ளை பண்ணோம். முதல்ல கிளச்சை அழுத்துங்க, அப்புறம் பிரேக்கில் காலை வைங்க. ஏன்னா வண்டி இப்போ ஸ்லோவாக தான் இருக்கு. கொஞ்சமாக பிரேக், சும்மா கொஞ்சமாக. ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே வந்துச்சுன்னா பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம கியரை குறைச்சிக்கலாம். பிரேக் ஆரம்பிங்க. இப்போ உங்கள் பார்வை கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு, கரெக்டா? தூரமாக பாருங்க, வண்டி எங்கே போயிடுச்சு பாருங்க. வண்டி நடு ரோடுக்கு போயிடுச்சு. ஸ்பீடு வேணும். இப்போ லெஃப்டில் அந்த டீ கடை போர்டு இருக்குல்ல, அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அட்வான்ஸாக பிளான் சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சடால்னு செய்கிறீங்க. அந்த ஒரு அட்வான்ஸாக எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகி நம்ம ஓட்டணுமோ அப்படி வர மாட்டேங்குது. லெஃப்ட் எடுங்க. ஸ்பீடாக வேண்டாம். ஸ்பீடுன்னா இதை சொல்கிறேம்மா, இதை ஆட்டுறீங்களா, இதுதான் நான் ஸ்பீடாக சொல்கிறேன். நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்குறதில்ல, நான் ஸ்பீடே சொல்லலை. ஸ்டேரிங் வளைக்கிறத கொஞ்சம் நிதானமாக வளைங்க, பொறுமையாக வளைங்க. அளவு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதை கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க. ஸ்டாப். நியூட்ரல். எப்படி இருந்துச்சுன்னா ஜோன்னு மழை பெஞ்சி ஓஞ்ச மாதிரி இருக்கு. அப்படிதான் இது டிரைவிங்கே. இது இப்போதைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஓகே, எதுவும் தெரியாது. இது முடிச்சுட்டு நீங்க வெளியில ஓட்டும் போது தான் மற்றவங்க சொல்லுவாங்க உங்க டிரைவிங்கை பத்தி, என்னப்பா இப்படி ஓட்டுறியப்பா அப்படின்னு. அப்போதான் உங்களுக்கு என்னடா இது, நம்ம ஓட்டுறதே நம்ம நார்மலாக தானே ஓட்டுறோம். ஏன்னா இது ப்ராக்டிஸே ஆகிடும் உங்களுக்கு. இது அப்படியே பழகிடும். இதை கொஞ்சம் இந்த ஸ்டைலை மாற்றுங்க. ஸ்டைல் என்னன்னா எல்லாமே கொஞ்சம் நிதானமாக செய்யுங்கன்னு சொல்கிறேன், வேற எதுவும் இல்லை. ரைட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.